நீ உட்கார்ற பொசிஷன் தெரிஞ்சிடும். இடுப்பாட்டுறியா, உடம்பாட்டுறியா, நெளியிறியா அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சிடும். அதில் கரெக்டாக யார் நிற்கிறாங்களோ, இந்த 3 மாதத்தில் உள்ள இதில் யார் நிற்கிறாங்களோ அவங்கள பார்த்து தான் அதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு அதுக்கு பேர் தான் செவிவெளி மந்திரம்னு பேர். எப்படி? செவிவெளி மந்திரம். தியானத்துக்குன்னு மந்திரம் கொடுக்குறோம் இல்லையா, அதுக்கு பேர் தான் செவிவெளி மந்திரம். உனக்கு கொடுக்கறது அவங்களுக்கு தெரியாது, அவங்களுக்கு கொடுக்கறது இவங்களுக்கு தெரியாது, இவங்களுக்கு கொடுக்கறது இந்த பாப்பாவுக்கு தெரியாது, இந்த பாப்பாவுக்கு கொடுக்கறது அவங்களுக்கு தெரியாது, அவங்களுக்கு கொடுக்கறது அவருக்கு தெரியாது, அவருக்கு கொடுக்கறது கண்ணனுக்கு தெரியாது. இப்படி போகும். நீங்க நினைச்சுக்கிறீங்க எல்லாத்துக்கும் ஒன்னாதான் இருக்குமன்னு, அதுதான் கிடையாது. புரிஞ்சதா? செவிவெளி மந்திரம் வாங்கிறது வரைக்கும் சும்மா நார்மலா தான் இருக்கும். செவிவெளி மந்திரம் வாங்கி நீ உட்கார்றவரு அப்பதான் உன்னுடைய மனநிலைகள் ஒரு நிலைக்கு மாறும். ஏன்னா அந்த செவிவெளி மந்திரத்துக்கு அவ்வளோ பலம் உண்டு. செவிவெளி மந்திரத்தை அப்புறம் நம்ம கண்டினியூ பண்ணிட்டு வரும்போது ஒரு இக்கட்டான சூழ்நிலை எங்கேயாவது சிக்கிக்கிட்டோம்னா செவிவெளி மந்திரத்தை வந்து அந்த இடத்துல நம்ம ஆக்ரோஷமாக உபயோகப்படுத்தினோம்னா அந்த இடத்துல இருந்து நம்மளை காப்பாற்றும். எப்பேற்பட்ட ஆபத்தில் இருந்தாலும் சரி, செவிவெளி மந்திரத்துக்கு அவ்வளவு சக்தி உண்டு. புரிஞ்சதா? இப்படி ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு விதம் இருக்குது. இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறாம, இதெல்லாம் நம்ம படிச்சுக்கிறாம, அதை வந்து எப்படி நாம் வந்து நம்ம கர்மாவிலிருந்து விடுபட்டு நம்ம வந்து நல்வழிக்கு வந்துடுவோம் அப்படின்னு நம்ம ஆசைப்படலாம். ஆசைப்பட்டால் தான் எதுவும் செய்ய முடியும். ஆனால் அதுக்குண்டான தைரியமும் அதுக்குண்டான யுக்தியும் அந்த வேகமும் நம்மக்கிட்ட இருக்கணும் இல்லையா? இருந்தால் தானே அந்த ஆன்மீக ரீதியாக நம்ம வந்து இறைவனை வந்து நாடி போகிறதுக்கு உண்டான பயிற்சி நமக்கு கிடைக்கும். அது என்ன தானாக வந்து உட்காந்துக்கிறோமா? நம்மகிட்ட எதுவுமே தானாக வராது. நாம் முயற்சி பண்ணணும். தானாக வரணும்னா நீ இயற்கையிலேயே நீ பிறவிலேயே நீ தெய்வீக பிறவியாக பிறந்திருக்கணும். எப்படி? அதுவாக வந்து இயற்கை வந்து உனக்கு தானாக வந்து சேர்க்கணும் அப்படின்னா நீ பிரபஞ்சத்தில் வந்து நீ தெய்வ பிறவி எடுத்துருக்கணும். அப்போ தான் இயற்கை உன்னையே தேடி வரும். புரிஞ்சுதானே சொல்கிறது? அந்த மாதிரி நம்ம வந்து உறுதி பண்ணிக்கிட்டு நம்ம போகும்போது, இப்போ நான் கூட ஒரு காலகட்டத்தில் எங்கள் சாமி கேட்கும்போது சொல்லியிருக்கேன். நாங்கள் 19 பேர் உட்காந்து முத படிக்கும்போது ஓராண்டு கழித்து அவர் ஒரு கேள்வியை கேட்டார். ஏற்கனவே சொல்லியிருக்கோம்னு நினைக்கிறேன் உபதேசங்களில். ஏட்டா நீங்கள்லாம் இறைவனை பிடிக்கணுங்கிறீங்களே, இறைவனை தேடி நீங்கள் போவீங்களா இல்லை இறைவன் உங்களை தேடி வருவானா, வர வைப்பீங்களான்னு கேட்டிருக்காரு. இந்த கேள்விக்கு எல்லாருமே இல்லை சாமி நாங்கள் தான் தேடி போகணும்னு தான் சொன்னாங்க. எல்லாரும் அப்படி தான் சொன்னாங்க. லாஸ்ட்டு அந்த பரதேசி போனேன், நீ என்னடா செய்வேன்னு, நான் தேடி வர வைப்பேன்னு, என்னை தேடி வர வைப்பேன்னு. அப்போ சாமி சந்தோஷப்பட்டது அவ்வளோ சந்தோஷம். வெரி குட், சபாஸ், நீ தாண்டா லட்சியவாதியாக மாறுவ அப்படின்னாரு. எப்படி? லட்சியவாதியா நீ மாறுவடா அப்படின்னு நான் ஒரு ஆண்டு முடிச்ச உடனே எனக்கு சொன்ன பதில் சாமி. புரிஞ்சதா? அதுல பல இது இருக்குது. நாம தேடி போறதுக்கு ஒரு விதம் இருக்குது, நம்மளை அவங்க தேடி வரங்கிறது ஒரு விதம் இருக்கு. அப்போ அதுக்கு தகுதி, அந்த உறுதி. நாம தேடி போறோம்னா அங்க இருக்கான்னு சொல்லுவாங்க. இப்ப நம்ம போறோம் இல்லையா, திருச்செந்தூர்ல போனா இருக்கான்னு போறோம், ராமேஸ்வரம் போனா இருக்கான்னு போறோம். இத மாதிரி ஆயிரும். அங்க இருக்காங்களா இங்க இருக்காங்களா அந்த அவங்கள பார்ப்போமே, இவங்கள இப்படிதான் போவோம். இதுதான் தேடி போறது. இதை விட இன்னொரு பெரிய ஞானி அங்க இருக்காராம், அவரை போய் பார்த்துட்டு வருவோமே. இப்ப போறாங்க இல்லையா, அந்த ஜீவ சமாதிக்கு போனா அப்படி நடக்குதான், இந்த ஜீவாதி சமாதிக்கு போனா இங்க இது நடக்குதான், இப்படி போயிட்டு இருக்காங்களா. இதுதான் தேடுதல்னு சொல்றது. உறுதியான தேடுதல் இருக்குமானா இருக்காது. புரியுதா? என்னை தேடி வர வைப்போம்னு சொல்றது வந்து உறுதியா இருக்கும். நீ வேணா ஒரே நபரை தேடி நிப்ப. நீ முருகன்னா முருகன் தான், விநாயகர்னா விநாயகர் தான், வேற யாரும் உனக்கு பெருசா தெரியாது. சிவன்னா சிவன் தான். இதுதான் நம்மளே தேடி வர வைக்கிற வித்த. ஒரே கோட்டில் நிக்கணும். அது யார் என்ன வேணாலும் சொல்லட்டும். அந்த மாதிரி போறது தான். அதுதான் நான் பொதுவாகவே எல்லாருக்கும் அதுதான் நான் விரும்புவேன். எல்லாரும் அப்படி போங்க, ஆனால் போறது கடினம்.
இந்த பாதையில் பயணம் பண்ணுறது கடினம். அதுக்கு கடுமையான முயற்சி, வைராக்கியம் ரொம்ப தேவை இருக்கும். எப்படி வைராக்கியம்? நமக்கு வரக்கூடிய இடையூறுகள் இருக்கு பாரு, அத்தனையும் தாங்கக்கூடிய தன்மையும் தைரியமும் நமக்கு இருக்கணும். இதில் அதிகமாக வரும். நீ தேடி போகிறதுல அவ்வளோவா வராது, வர வைக்கிற பாரு கடுமையாக வரும். எந்த இதில் வருதுன்னெலாம் சொல்ல முடியாது. அதை தாங்கக்கூடிய சக்தியும் அதை ஏற்றுக்கிற மனப்பக்குவமும் அந்த தைரியமும் உனக்கு இருந்தால் நீ அதை பின்பற்றலாம். பின்பற்றினா ஜெயிச்சிடலாம் ஈஸியாக. ஜெயிக்கிறது கூட ஈஸி தான் அதை பின்பற்றினா. ஆனால் அதை நமக்கு எல்லா மனிதர்களும் செய்ய முடியுமா? அது செய்ய முடியாது சார். இந்த வடிவத்தை கொண்டு வர்றதுக்கு, இந்த இதுக்கு வர்றதுக்கு அவன் சொன்ன மாதிரி லட்சத்தில் ஒருத்தன் கோடியில் ஒருத்தன் தான் வர முடியும். எல்லாரும் அதை பின்பற்றிட முடியாது. ஆனால் முடிஞ்ச வரை முயற்சி பண்ணலாம். எப்படி முயற்சி பண்ணலாம்? முயற்சி பண்ணுறதுல யாரும் தப்புன்னு சொல்ல முடியாதுல்ல. முடிஞ்ச வரை இழுத்து பாரு, இல்லைன்னா மாற்றிக்கோ. அந்த எது வரைக்கும் இழுத்துட்டு போறியோ அது உனக்கு ஒரு பலத்தை கொடுத்துக்கிட்டே வரும். அடுத்து நீ தேடி போகும்போது அது உனக்கு ஒரு பாதையை காட்டி கொடுக்கும். இங்கேயும் அங்கேயும் போகாதாடா, அந்த இதை மாத்திரம் தேடி போடா அப்படின்னு சொல்லி காட்டி கொடுக்கும். பிரிச்சதா? அந்த மாதிரி போகிற. அதனால தான் நான் பல மகான்களை, பல யோகிகளை, மவுலிகளை நேராக போய் சந்திச்சிருக்கிறேன். சந்தித்த இடத்துல ஊரா என்னையெல்லாம் விரட்டி தான் அடிச்சிருக்கிறாங்க. நீ எதுக்கு இங்கே வந்திருக்கிற? நான் போனால் மனசார சந்தோஷப்படக்கூடிய ஒரே இடம் எங்கன்னா சுருளிமலை ஒருத்தர் தான். வந்துட்டியா ராசா, ஏதாவது எனக்கு சரி பண்ணி விட்டு சொல்லுவார். அவர் ஒருத்தர் தான். மீதி எல்லாரும் இங்கே எதுக்கு நீ வந்திருக்க, உனக்கு என்ன இருக்கு இங்கே அப்படின்னு சொன்ன இடத்த தான் நான் நிறையா பார்த்துருக்குறேன். லாஸ்ட்டாக ஃபைனலாக போய் இனிமேல் எவனும் பார்க்கக்கூடாதுன்னு முடிவு எடுத்து திருமங்கலத்தில் இருந்த ரவிதாத்தாட்ட தான். அவர் தான் ரொம்ப என்னையை பேசிவிட்டார். நான் நின்றுக்கிட்டு வம்புக்கு நின்றுக்கிட்டு இருந்தேன். பேசி கல் எடுத்து அடித்து